ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேலை செய்வதற்கான இந்த ஜெபத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு எங்கே நீங்கள் போறீங்களோ, இந்த வாரத்தினுடைய இந்த கடைசி நாளில் நீங்கள் செல்லக்கூடிய இந்த காரியங்கள் வெற்றி பெறும்படியாக நாம் தேவனிடத்தில் முறையிடலாம். எனவே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் போடக்கூடிய புது ஒப்பந்தத்திலும் தேவன் உங்களுக்கு பதில் தரும்படியாக, எனவே உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தண்ணீரையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் தேவனை ஜெபிக்கும் போது என் ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பேசுகிறோம். ஆண்டவரே, காரணம் உம்மை நோக்கி விண்ணப்பத்தை வைப்பது மட்டுமல்ல ஆண்டவரே, இதோ உம்மோடு கூட சொல்கிறோம், நீர் எங்களை விடுவிப்பீர், நீர் எங்களை காப்பீர், நீர் இந்த போராட்டத்தின் மத்தியிலிருந்து என் தகப்பனே எங்களுக்கான ஒரு வழியை காட்டுவீர் என்று. எனவேதான் இதோ இன்றைக்கு இந்த வாரம் என் தகப்பனே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், இதோ எத்தனையோ காரியங்களுக்காக இவர் சென்றிருக்கார். ஆனால் எதுவும் இவருடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் இருந்தால், இதோ இன்றைக்கு இந்த நாள் இந்த ஒப்பந்தத்தினுடைய காரியங்கள் முடியட்டும். இதோ இந்த வேலையினுடைய காரியங்கள் வெற்றி ஆகட்டும். இந்த வியாபாரத்தின் காரியங்கள் வெற்றி ஆகட்டும். தேவனே, இவருடைய பொருளாதார வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கும் ஆண்டவரே. இதோ புதிய காரியங்கள் நிறைவேற்காய் தாரும். தடைப்பட்ட காரியங்கள் நீங்கட்டும். உன் பெயர் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த தண்ணீரை இந்த நேரம் உயர்த்தி தேவனிடத்தில் உறுதியாய் கேளுங்கள். என் ஆண்டவரே, எனக்கு ஜீவன் தாரும், பலன் தாரும். தண்ணீர் குடிக்கும் போது எனக்குள் சக்தி தாரும் ஆண்டவரே. எப்படி யாரிடத்தில் பேச எனக்கு தைரியத்தை தாரும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. இதோ இன்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். இந்த காரியங்கள் வெற்றியாய் மாறட்டும். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். உறுதியாய் நம்புங்க. இந்த வாரம் நீங்கள் எதெல்லாம் கடினங்கள் சந்திச்சீங்களோ, இன்னைக்கு நீங்க இந்த வெற்றியை பார்க்க போறீங்க. உங்க வேலையில, வியாபாரத்துல, புதிய காரியங்களில் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். மக்களை உறுதியாக நம்புங்கள். எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த வெள்ளிக்கிழமை மறக்காதீங்க, ஆலயத்திற்குள்ளாக இந்த வல்லமையான ஜெபங்கள் செய்யப்படும். இன்றைக்கு இந்த விடுதலைக்கான ஜெபம், இந்த ஒலியினுடைய இந்த புள்ளியில, இந்த ஜெபத்தில் நாம் கலந்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஏன் ஒலியின் புள்ளி? காரணம் என்ன? ஏன்னா வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் அவருடைய வெளிச்சத்தை நம் மீது கொடுக்கிறார், எல்லா இருளிலிருந்து நாம் விடுதலை பெற. எனவே இந்த ஒலியினுடைய ஜெபத்தில் இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடியது என்னதுன்னா, ஆண்டவருடைய கரம். இந்த கரம் தேவன் உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களை சுகமாக்கும்படி, குணமாக்கும்படி, தேவனுடைய பலன் பெறும்படியாக. இங்க குஷ்டரோகி என்னன்னு கேட்டிருந்தார் பாருங்க இயேசு கிட்ட. அதாவது அவர் ஆண்டவரிடத்துல போய், உம்மால் சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இயேசு என்ன பண்ணார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். யோசிச்சு பாருங்க, விசுவாசம் வெளிப்பட்டப்போ பதில்கள் வந்தது. தேவன் இந்த பதில் கொடுத்தார். எனவே இந்த உறுதியான இந்த விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. தேவன் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தட்டும். இன்று நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். காலையில் 8, 10, மதியானம் 3, சாயந்தரம் 7 மணி, விசேஷமா 7 மணி இந்த ஜெபத்தில் ஒன்று சேருங்க. தேவன் புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக, மேலும் ஒரு பெரிய காரியம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இன்னும் எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா uckj.in இந்த வெப்சைட்டை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384
638-738 இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் நீங்கள் எங்களுடைய முகவரிக்கு வர விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன்.